ஸோ இப்போ நீங்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டி பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. ஸோ இங்கே இது எவ்வளோ ஓல்டு யூனிவர்சிட்டின்னு தெரியுமா? இது எவ்வளோ வருஷம் ஆச்சு இந்த யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சு? ஓகே, ஆல்மோஸ்ட் இப்போ இன்னும் ஒரு 4 to 5 இயர்ஸில் 100th இயர் வரப்போகுது, தெரியும். ஓகேவா? ஸோ இங்கே எத்தனை ஃபேக்கல்டிஸ் இருக்குன்னு தெரியுமா? என்னென்ன ஃபேக்கல்டிஸ் எத்தனை இருக்கு? ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா அக்ரிகல்ச்சர் ஃபேக்கல்டி, இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி, ஓகேவா, ஃபைன் ஆர்ட்ஸ், ஓகேவா. மற்றதெல்லாம் உங்க ஊருக்கு பக்கத்தில் என்ன காலேஜ் இருக்குமா? அதெல்லாம் காலேஜ். பட் யூனிவர்சிட்டிக்கு காலேஜுக்கு என்ன வித்தியாசம்? ஒன்லி இன்ஜினியரிங் இருக்கலாம், இல்லை ஆர்ட்ஸ் இருக்கலாம், இல்லை சயின்ஸ் இருக்கலாம், இல்லை எஜுகேஷன் இருக்கலாம், அதை மாதிரி இருக்கு. பட் நம்ம யூனிவர்சிட்டியில் என்ன இருக்கு? அதனால தான் அது பல்கலைக்கழகம்னு சொல்றாங்க. என்னென்னலாம் இருக்குன்றத பாரு. இப்போ மெயினாக பெரிய ஃபேக்கல்ட்டின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இதை பிரிச்சுருக்காங்க. ஓகேவா? இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜின்றது ஒரு ஃபேக்கல்ட்டி, அது சயின்ஸுன்றது ஃபேக்கல்ட்டி. இப்போ இன்ஜினியரிங்ல என்ன படிப்ப? பிஇ. பிஇல என்னென்னலாம் தெரியும்? சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இதெல்லாம் படிக்கணும்னா எந்த ஃபேக்கல்ட்டி? ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் சயின்ஸ் ரிலேட்டடாக படிக்கணும். பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. உங்கள் டீச்சர்லாம் இருப்பாங்க. மேக்ஸிமம் உங்கள் சயின்ஸ் டீச்சர் என்ன படிச்சிருப்பாங்க? பிஎஸ்சி ஃபிசிக்ஸோ, பிஎஸ்சி பாட்னியோ, பிஎஸ்சி ஜுவாலஜியோ படிச்சிருப்பாங்க. தென் பிஜி வந்து எம்எஸ்சி 2 இயர்ஸ் படிச்சிருப்பாங்க, இல்லை எம்ஃபில் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் என்ன கம்ஸ்ன்றது? ஃபேக்கல்ட்டி ஆஃப் சயின்ஸ். ஓகேவா? 2 சொல்லியாச்சா? 3வது பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஓகேவா? அங்கே என்ன படிக்கலாம்? விவசாயம் சம்பந்தமா பிஎஸ்சி அக்ரி, இல்லைன்னா பிஎஸ்சி தோட்டக்கலை, ஹார்டிகல்ச்சர். இது 2ம் அங்கே படிக்கலாம். அது என்ன? 3வது ஃபேக்கல்ட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர். இன்னொன்று ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்ட்ஸ், ARTS, ஆர்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ், பிஏ சோஷியாலஜி, பாப்புலேஷன் ஸ்டடீஸ், அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று ஃபேக்கல்ட்டி ஆஃப் இந்தியன் லாங்குவேஜ் டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து இல்லைம்மா, இங்கிலீஷ்னா இந்தியன் லாங்குவேஜஸ் கிடையாது இல்லை. ஓகேவா? ஸோ அது ஒரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்னா பரங்கிப்பேட்டையில் எக்ஸ்க்ளூசிவாக மெரைன்காக ஒரு டிபார்ட்மெண்ட், மெரைன் அண்ட் ஃபிஷரி சம்மந்தமாக படிக்கணும் தான். மெரைன் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் ஆரம்பிக்கல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது தமிழ் டிபார்ட்மெண்ட்டும் இசைத்துறையும் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. நீங்கள் எழுத்தாப்பில் இங்கேருந்து ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த காலேஜோட அவுட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வீணமே இருக்கும். ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா இட் இஸ் த மியூசிக் காலேஜ். ஓகேவா? இது மோஸ்ட்லி நிறைய காலேஜஸ்ல இருக்காது. 1929 ஆரம்பிக்கல 2 மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. அதில் பார்த்தீங்கன்னா உனக்கு யாருக்காவது இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா ஃபியூச்சரில் நீ 12th முடிச்சுட்டு நம்ம பக்கத்தில் உள்ள இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் நீ ஏதாவது படிக்கணும்னு நினச்சோன்னா அட்லீஸ்ட் இதெல்லாம் இருக்குன்றது உனக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நிறைய பேருக்கு இதில் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகேவா? மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் மியூசிக்கில் ப்ராப்பராக மியூசிக் கற்றுக்கணும். இப்போ நீங்கள் எனக்கு பரதம் எனக்கு தெரியும் சார், நல்லா எனக்கு வருது சார், நான் ப்ராப்பராக அதுலேயே நான் பேச்சுலர் டிகிரி பண்ணுறேன், அதுலேயே மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணுறேன், அதுலேயே நான் ரிசர்ச்சும் பண்ணுறேன், நான் வீணை நல்லா வாசிப்பேன் சார், நான் தமிழ் நல்லா வாசிப்பேன் சார், நான் வாய்ப்பாட்டை பற்றி நல்லா இன்னும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் சார். அதுலேயே எப்படி பிஏ, பிஎஸ்சி, பிஇ அப்படின்னு இருக்கோ அதேமாரி இங்கே என்ன இருக்கு? பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், BFA, பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், வீணா, பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் வயலின் அப்படின்றது எழுத்தாப்புல இருக்கு. என்னது இது? அது ஒரு தனி ஃபேக்கல்ட்டி, ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். ஓகேவா? FINE, ஃபைன் ஆர்ட்ஸ். ஓகே. ஸோ இதெல்லாம் என்னன்னா நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்க ஃபேக்கல்ட்டிஸ், தனித்தனி புலம். ஓகேவா? மெயினாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறது இன்ஜினியரிங்னா எல்லாத்துலேயும் இருக்கும். அக்ரி ரொம்ப காலேஜில் இருக்காது, அக்ரியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கும். பிஎஸ்சி விவசாயம், பிஎஸ்சி தோட்டக்கலை, ஹார்டிகல்ச்சர், இது இருக்கு. இன்னொரு எல்லா காலேஜிலும் இல்லாத பார்த்தீங்கன்னா நம்ம பரங்கிப்பேட்டை இங்கே, அதுவும் நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டி தான். அதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மெரைன், ஓஷனோகிராஃபி, ஃபிஷரிஸ் பற்றியே இருக்கு. அதை பற்றியும் படிக்கணும்னா BFSC அதுவும் படிக்கலாம். அது எல்லாமே 4 இயர்ஸ் ப்ரொஃபஷனல் டிகிரி. ஓகேவா? ஸோ அது இருக்கு. ஸோ எல்லாருக்கும் இன்ஜினியரிங் தெரியும். ஸோ அது இல்லாமல் நம்ம பேச்சுலர் ஆஃப் ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டி ஆஃப் சயின்ஸ் தெரியும். யாராவது பிஎஸ்சி படிக்கணுமோ, இல்லை பிஏ படிக்கணுமோ, இங்கிலீஷ், தமிழ், இல்லை டைரக்டாக 5 இயர்ஸ் கோர்ஸ் MSc. ஸோ இதெல்லாம் நம்ம காலேஜில் இருக்கு. கோர்சஸ், ஃபேக்கல்ட்டிஸ், டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகேவா? இது சொல்லியாச்சு. இப்போ நம்ம காலேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ லைப்ரரி போயிருப்பேன். இதுதான் நம்ம தமிழ்நாட்டிலே 2nd லார்ஜஸ்ட் லைப்ரரி. சார் எடுத்தவங்க சொல்லு, ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் எங்கே இருக்கு? என்ன பெரிய லைப்ரரி எது? எங்கே இருக்கு? சென்னையில் இருக்க என்ன லைப்ரரி பேரு?
கன்னிமரா லைப்ரரி கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல. சரி, இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் லைப்ரரி நம்ம தமிழ்நாட்டிலே. ஓகேவா? ஸோ இத மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம காலேஜஸ்ல கிடைக்காது, நம்ம யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய பெவிலியன் இருக்கும், பெரிய ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ்க்காக தனியாக இருக்கும், மியூசியம் பார்த்துருப்பேன். ஸோ இதை மாதிரி குட்டி குட்டியாக இதை மாதிரி யூனிவர்சிட்டியில் வரக்குள்ள தான் இதை மாதிரி விஷயம்லாம் நம்ம நிறைய பார்க்கலாம். பெரிய லேப் ஃபெசிலிட்டியோ, பெரிய லைப்ரரி ஃபெசிலிட்டியோ, இதை மாதிரி ஃபெசிலிட்டியோ பார்க்கலாம். ஸோ நம்ம அதெல்லாம் வெட்டுறது ரொம்ப நம்ம டிவியேட் ஆகி போகல. நீ எங்கே இங்கே வந்திருக்க அப்படின்னா எஜுகேஷனல் மல்டி மீடியா சென்டர். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு, இது வந்து நம்ம காலேஜில் ஆரம்பிச்சு ஒரு 3 years ஆகும். ஓகே, ஸோ இந்த மல்டிமீடியா சென்டரில் என்ன சார் பண்ணுறீங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதை ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்னென்னா, ஒரு மல்டிமீடியானா என்னது? யாராவது இந்த வேர்டு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்க? மீடியானா கேள்விப்பட்டிருப்பேன். மல்டிமீடியானா ஒரு டெக்ஸ்ட்டு, உனக்கு சிம்பிளாக சொன்னால், ரொம்ப நான் கிளாஸ் எடுக்கல, சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு டெக்ஸ்ட்டு, ஒரு ஆடியோ, ஒரு வீடியோ, இதெல்லாம் சேர்ந்து, மல்டினாலே நிறையா தானே, ஓகேவா? இதெல்லாம் சேர்ந்து ஒரு கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணுறது தான் மல்டிமீடியா. இப்போ ஒன்றும் இல்லை, நீ ஒரு யூடியூப் பார்க்குற, யூடியூப்ல என்ன இருக்குது? ஒரு ஆடியோ இருக்குது, வீடியோ இருக்குது, ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, இதெல்லாம் சேர்த்து கிரியேட் பண்ணி பசங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த மல்டிமீடியா சென்டர் கிரியேட் பண்ணுது. ஓகே, ஸோ இங்கே என்னென்னலாம் சார் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10th படிக்கிறேன், 10th மேக்ஸில் உனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. என்ன பண்ணுற நீ? யூடியூப்ல என்ன பார்க்குற? சர்ச் பண்ணுற. என்ன சர்ச் பண்ணுற? இதை ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 11th சாப்டர்ல இருக்க 3rd ப்ராப்ளம் இதுன்னா ஏகப்பட்ட சேனல்ஸ் வச்சிருக்காங்க எல்லாரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸுக்குன்னு ஒரு சேனல் இருக்கு, சயின்ஸுக்குன்னு ஒரு சேனல் இருக்கு. ஸோ அந்த சேனல்லாம் அந்த கண்டென்ட் பற்றி போட்டிருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, எழுதி காட்டி அதை ஒரு வீடியோ எடுத்து போடுவாங்க. இல்லை சிலது ஒரு விர்ச்சுவல் போர்டு இருக்கும், அந்த போர்டில் எழுதி உனக்கு என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது இப்போ நிறைய பேர் அந்த எல்லாருமே மொபைல் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுற, இப்போ மொபைல் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சு. அது ஒரு வீடியோ, ஆடியோ எல்லாமே இது நிறைய ஆப்லாம் இருக்குது, நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீனே ஒரு வீடியோ, ஆடியோ, டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாமே போடுறது கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? பட் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக ஒரு சினிமா ஸ்டுடியோக்குன்னு ஒரு ஸ்டுடியோ இருக்கும். சினிமாவை எடுக்கிறாங்கன்னா ஒரு ஸ்டுடியோ இருக்கும். ஓகே, இன்னொன்று புரியும்னா, நிறைய பேர் வந்து நம்ம ஃபேஸ்புக்கு, யூடியூப்ல குட்டி குட்டியாக நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இந்த ரீல்ஸ்லாம் பார்க்கக்குள்ள சிலதெல்லாம் ஒரிஜினலாகவே அந்த இடத்துலையே போய் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேவா? என்னது, ஒரு பஸ் ஸ்டாண்ட் காட்டுவாங்க, ஒரு கோயில் காட்டுவாங்க, பட் செட்டிங் கிடையாது. வெரி குட். ட்ரீம்ஸ் இந்த பொண்ணு சொல்லிச்சு பாரு. என்னன்னா, இப்போ அந்த இடத்துக்கே போக மாட்டாங்க. அது பேர் என்ன? குரோமா ஸ்க்ரீன்னு பேர். நான் நிற்கிற இடத்துக்கு பதிலாக ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் நான் காட்டுறேன். இப்போ நம்ம இதில் இருக்குது ஸ்டுடியோவில் க்ரீன் ஸ்க்ரீனில் வச்சுக்கிட்டு என்னோட வீடியோ நீ எடுத்தீங்கன்னா என்ன ஆகுன்னா, நான் வந்து எடிட்டிங்கில் என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு பின்னாடி நான் ஒரு கோயிலோ இல்லை ஒரு வீடோ எது வேணாலும் போட்டுக்கலாம். அது பேர் குரோமா ஸ்க்ரீன்னு பேர். இந்த பொண்ணு சொன்னது. அதனால தான் மோஸ்ட்லி நீ வீடியோ எடுக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீனில் எடுப்பாங்க. ஓகேவா? அந்த க்ரீன் ஸ்க்ரீனில் எடுத்தீங்கன்னா நீ பேக்ரவுண்டில் நீ என்ன வேணாலும் மாற்றிக்கலாம். மூவியில் அதுதான் மூவியில் மோஸ்ட்லி எல்லாமே என்ன பண்ணுறாங்க, ஆக்ஷன் மூவிஸ்லாம் வந்து நம்ம எங்கேயோ மேலேருந்து குதிக்கிற மாரி இருக்கும், இப்படி போகிற மாரி இருக்கும், சண்டை போடுற மாரி இருக்கும். நம்ம நிறைய அனிமேஷன் மூவிஸ்லாம் நம்ம பார்க்குறோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு வந்து க்ரீன் ஸ்க்ரீனில் எடுத்துட்டு, அது பேர் குரோமா ஸ்க்ரீன். ஓகேவா? இப்போ ஒருத்தர் ஃபுல் க்ரீன்ஸ் இதில் வந்து நின்றுட்டு எனக்கு வீடியோக்கு சண்டை போட்டாலும் நான் மட்டும் தான் தெரிவேன், அந்த க்ரீனில் உள்ளவன் தெரிய மாட்டான். ஓகே, இன்விசிபிளாக மாறிடும். ஓகே, ஸோ அது ஒரு குரோமா ஸ்க்ரீன். ஓகே, ஸோ நான் எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, நம்ம ஏன் சார் எல்லாமே இப்போ தான் மொபைல் வந்துருச்சு சார், ஏன் எல்லாமே மொபைல்லே எடுத்துக்கலாமே அப்படின்னா, இது ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு சினிமா தியேட்டருக்கோ இல்லை ஒரு நம்ம டிவி சேனல்ஸுக்கோ எப்படி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரியான ஈக்குவலன்ட் கண்டென்ட் வந்து இங்கே நம்ம ஸ்டுடியோவில் கிரியேட் பண்ணலாம். இதெல்லாம் யார் சார் யூஸ் பண்ணுறாங்க இந்த கண்டென்ட் எல்லாம் அப்படின்னா, இப்போ நான் யூடியூப் சொன்னேன். அது இல்லாமல் இப்போ நீ என்ன பண்ணியிருக்க, இப்போ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு டியூஷனுக்கு போயிருந்தோம். முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, உனக்கு டவுட் இருந்தால் டியூஷன், எனக்கு கிளாஸில் மேம் சொல்லி கொடுத்தது ஒரு தடவையில் புரியல, எனக்கு 2 தடவை தான் புரியுதுன்னா நீ என்ன பண்ணுவ, நீ டியூஷனில் உனக்கு மேம் அனுப்பிச்சுடுவாங்க, அதே டியூஷன் போவோம் இல்லை வேறு. இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஆன்லைனில் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுறதுன்றது ஒரு விதம். ஓகேவா? ஆன்லைன்ல நான் ஆன்லைனில் வந்து நிற்பேன், நான் வந்து உனக்கு போர்டில் எழுதி கிளாஸ் எடுக்கும், இந்த 6 to 7 பண்ணலாம். அப்படி இல்லாமல் ரெக்கார்டட் அனிமேட்டட் வீடியோஸ்,
நான் சொல்றது பாரு, ரெக்கார்டட் அனிமேட்டட் வீடியோஸை இப்போ உனக்கு எல்லாருக்குமே இப்போ ஒரு சொல்லணும்னா பைஜூஸ் இந்த வேர்டு அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன். அவன் வந்து யாராவது இப்போ உன் கிளாஸ் பசங்க கூட வச்சிருப்பாங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிறத கேள்விப்பட்டு அவன் என்ன பண்ணுறான், அவன் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறது ஒரு கேட்டகரி. அவன் இல்லைன்னா என்ன பண்ணுவான், இந்த பொண்ணு இருக்கு 10th மட்டும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார் அப்படின்னா இந்த பொண்ணுட்டேருந்து ஒரு 30,000 50,000 பணம் வாங்கிட்டு ஒரு மெமரி கார்டு மட்டும் கொடுப்பான். மெமரி கார்டில் என்ன இருக்கும், இந்த 10th ஸ்டாண்டர்டுக்கான சயின்ஸை கிளிக் பண்ணிச்சுன்னா லெசன் 1 பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன், நீ ஏதாவது ஒரு ஃபோட்டோசிந்தசிஸ் அதை பற்றி படிக்கிற அப்படின்னா என்ன இருக்கும், உனக்கு அது ஆடியோ வீடியோ ப்ளஸ் அனிமேஷன், சன்லைட் எங்கேருந்து வருது, குளோரோஃபில் எங்கே இருக்குது, பிக்மெண்ட் என்ன இருக்குது, எங்கேருந்து அப்சர்வ் பண்ணுது, அது எங்கே போகுது, அது ரூட்லேருந்து எப்படி விட்டமின்ஸ் அப்சர்வ் பண்ணுது, ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் பார்க்குற, இல்லை ஒரு ஃபிசிக்கல் பேலன்ஸ் ஃபிசிக்ஸ் லேபில் ஏதோ ஒன்று பார்க்குற, அது எல்லாமே அனிமேட்டடாக ஒரு வாய்ஸோட கீழே ஒரு டெக்ஸ்டோட ஒருத்தனை வைத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட ஒரு மல்டிமீடியா கண்டென்ட்டாக உனக்கு கொடுக்குறோம். ஓகேவா, அதை எடுத்து தமிழ்லையோ எந்த லாங்குவேஜில் வேணாலும் நீ கீழே லாங்குவேஜஸ் கொடுத்துருப்போம். நீ லாங்குவேஜஸ் மட்டும் மாற்றிக்கிட்டீங்கன்னா தமிழ்லையும் வரும், மலையாளத்துலையும் வரும், தெலுங்குலையும் வரும், எல்லாமே வரும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே இதை மாரி நம்ம யூஸ் பண்ணக்குள்ள நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணி அடுத்தது காலேஜுக்கு வருவேன். ஓகே, இப்போ காலேஜில் வரக்குள்ள எகைன் உனக்கு என்ன வரும், சில பேர் வந்து ஒரு தடவை நடத்தினா புரியல சார், எனக்கு இன்னொரு தடவை சொல்லி கொடுங்க சார் அப்படின்றது எத்தனை பேர் வந்து கேட்க மாட்டாங்க. நாங்கள் இங்கே என்ன பண்ணுறோம்னா, இது நியூ தான்ப்பா, இது ஆரம்பித்து ஒரு 2.5 years தான் ஆகுது இந்த எஜுகேஷன் மல்டிமீடியா சென்டர் ஆரம்பித்து. இப்போ நீ இன்ஜினியரிங் வர, இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட் இயர் வந்துடுறேன். ஃபஸ்ட் இயரில் வந்த உடனே எனக்கு வந்து இப்போ தான் ஸ்கூல்லேருந்து ஒரு காலேஜுக்கு வரக்குள்ள நிறைய பேருக்கு ஃபஸ்ட் இயர் தான் கண்ணகட்டி காட்ட விட்ட மாரி இருக்கும். ஓகேவா, என் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக இருப்பாங்க, ஸ்டாஃப் வந்து ஸ்கூலில் வேறு மாரி நடந்திருப்பாங்க, ஸ்டாஃப் இங்கே வேறு மாரி நடத்துவாங்க. அப்படி பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா உனக்கு நிறைய சப்ஜெக்ட்ஸில் டவுட் இருக்கும், நீ கேட்கவும் மாட்டேன். ஸோ நாங்கள் இந்த மல்டிமீடியா சென்டரில் என்ன பண்ணுறோம், இதேமாரி அனிமேட்டட் ஆடியோ வீடியோ இந்த ஜிஃப் இமேஜ் எல்லாத்தையும் போட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு சாப்டர் வாரியாக இதுக்கான கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போட்டுவிடுறோம். ஓகேவா, ஸோ போட்டுட்டு இப்போ நான் வந்து உனக்கு கிளாஸ் எடுக்க வரேன்னு வச்சுக்கோ, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் எடுக்க வரேன்னா நான் கிளாஸ் முடிச்சுட்டு போகக்குள்ள அந்த லிங்கை உனக்கு அனுப்பிச்சிட்டு போயிடுவோம். நீ என்ன பண்ணலாம், வீட்டுக்கு போயிட்டு ஸோ அது புரியுதா புரியலையா, இல்லை அசைன்மெண்ட்ஸோ இதை பார்த்துக்குப்பா. நான் ஒரு மாடல் இங்கே நடத்திட்டேன். இப்போ மேக்ஸ் சார் வந்தால் என்ன செய்வார், உனக்கு ஒரு மாடல் தோருக்கு பாருப்பா, இன்னொரு மாடல் நீ வீட்டில் போய் ஹோம்ஒர்க் போடு அப்படிம்பாங்க. ஃபிசிக்ஸ் மேம் அது மாரி சொல்லுவாங்க, சயின்ஸ் சார் அது மாரி சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் ஒரு ப்ராப்ளம் நடத்திட்டேன், இன்னொன்று இந்த வீடியோவை பார்த்துக்கோ அப்படின்னா நான் வாயால் சொல்லி நீ புக்கை பார்த்தீங்கன்னா பாதி பேர் புக்கை பார்ப்பேன், படித்து பார்ப்பேன், புரியாத விட்டுருவேன். நான் அதுவே நான் ஒரு வீடியோ கண்டென்ட்டாக கொடுத்தேன்னா உனக்கு என்னவா இருக்கும், அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பியாத, ஏதோ ஒன்று சொல்ல வராங்க, அது ஒரு ஆடியோ இருக்கும், ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கு, ஒரு அனிமேஷனோட. ஓகேவா, நீ சிலதான் இப்போ மேம் கிளாஸில் டீச்சர் நடத்தக்குள்ள மேம் நடத்தக்குள்ள இதை இமேஜின் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்படி ஒரு ஆட்டம்ஸ் பற்றியோ மாலிகூல்ஸ் பற்றியோ ஏதோ நடத்தக்குள்ள எலக்ட்ரான்ஸ்னா என்ன, புரோட்டான்ஸ்னா என்ன, நியூட்ரான்ஸ்னா இப்படி தான் ஃப்ளோ இருக்குது அப்படின்னு பண்ணக்குள்ள அதுவே நான் ஒரு அனிமேட்டடாக காட்டணும்னு வச்சுக்கோ. இப்போ பாடி இருக்குது, என் பாடியோட அனாட்டமி பற்றி படிக்கிறேன், பிளட் இங்கேருந்து இங்கே ஃப்ளோ ஆகுது சார், என் ஹார்ட்டோட பம்பிங் இப்படி இருக்குது சார், ஓகே என் லங்ஸ் இப்படி ஃப்ளோ ஆகுது சார், இப்படி தான் அப்சர்வேஷன் வயிற்றில் நடக்குது, டைஜஷன் சிஸ்டம்னா என்ன, இப்படின்றத நான் ஒரு அனிமேஷனோட காட்டணும்னா உனக்கு எப்படி இருக்கும், டக்குன்னு புரியுமா? வீட்டில் இங்கே மேம் நடத்துறது பாதி புரியும், இன்னும் அதை போய் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியுமா? ஸோ இதை தான் வந்து முக்கியமாக நாங்கள் வந்து இந்த மல்டிமீடியா சென்டரில் இங்கே பண்ணுறோம். இதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் இருக்குது. இன்னொன்று என்ன பண்ணுறோம்னா, இங்கேருந்து எங்கேயாவது நம்ம வந்து ஆன்லைன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கேன், இப்போ நான் வந்து எலக்ட்ரானிக்ஸில் பெரியா, ஓகேவா, ஸோ என்ன வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் ஒரு காலேஜில் அங்கே இதுமாரி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்கீங்க சார், நான் பேசுகிறதோட நீங்கள் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும் சார், வந்து எங்கள் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். ஒரே சார் வந்து எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட்டாக இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு சார் இப்போ நீனே ஒரு சார் வந்து ஒரு ப்ராப்ளத்தை நடத்த நல்லா புரியும் உனக்கு. ஓகேவா, ஸோ அப்போனா அவங்க திரும்பி அதை நடத்திருப்பாங்க, அதனால் நல்லா புரியும். ஓகேவா, இப்போ நான் அந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கேன் அப்படின்னா சென்னையில் ஒரு காலேஜில் என்னை கூப்பிட்றாங்க வாங்கன்னா என்னால் வர முடியலன்னா என்ன பண்ணலாம், ஆன்லைனில் யூ கேன் டூ த இது give the lecture. ஓகே, அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ஆல்சோ யூ ஆர் ஹேவிங். இங்கேருந்து என்ன பண்ணலாம்னா ஆன்லைனில் என்ன பண்ணலாம், நான் இங்கே உட்காந்துட்டு ஸோ இதை நிறைய நீ இப்போ ஆன்லைன் இது வரைக்கும் யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாரி ஆன்லைன் கிளாஸ் எதில் அட்டன் பண்ணியிருக்கேன்? ஆஹா குரு. ஓகே சரி, அது உங்கள் ஸ்கூல் லெவலில் இருக்குது, பரவாயில்ல, அதெல்லாம் போய்ட்டு. ஸோ அதை மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர்ஸ் வழியாக ஒருத்தங்க இங்கே பேசுகிறத ஆன்லைன் மூலயமா என்ன பண்ணலாம், யூ கேன் டெலிகாஸ்ட் டு எனிவேர் எல்ஸ். ஸோ அதுவும் நம்ம இங்கே எது பண்ணலாம்.
ஓகேவா? இந்த மல்டிமீடியா சென்டர்ல அடுத்து என்ன பண்றோம், இது பண்றோம். இன்னொன்று என்ன பண்றோம்னா முக்கியமா இன்னொரு ஃபேக்கல்ட்டி இங்கே என்ன இருக்குன்னு சொன்னா ஃபேக்கல்ட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு இருக்குன்னு ஒன்று சொன்னேன். ஸோ இந்த ஃபேக்கல்ட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர்ல மோஸ்ட்லி அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே ரெகுலராக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இப்போ நீங்கள் ரேடியோலேயே வந்து நிறைய பேர் எஃப்எம் ரேடியோ கேட்டிருப்பீங்க, இல்லைனா டிவி பார்த்துருப்பீங்க, கவர்மெண்ட் சேனல்ஸ், தூர்தர்ஷன் பாருங்க. ஈவினிங் 7 மணிக்கு என்ன பண்ணுறோமா ஒரு விவசாயம் சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி போடுவோம், வயலும் வாழ்வும் இல்லை விவசாய இது அப்படின்னு ஒன்று போடுவோம். ஸோ அது வந்து முக்கியமாக விவசாயிகளுக்காகவே பண்ண நிகழ்ச்சி. ஸோ நம்ம காலேஜில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே நம்மள்கிட்ட பக்கத்துலேயே இருக்கிறது ஒரு அக்ரி காலேஜ் இருக்குது. ஹார்டிகல்ச்சர்னா என்னன்னா தோட்டக்கலை சம்பந்தமா. நீங்க ஒரு ரோஸ் வளர்க்குற, ரோஸ் வந்து நிறைய பூக்க மாட்டாங்குது, என்ன செய்யறது? இல்ல சின்ன ரோஸா இருக்கு, பெரிய ரோஸாவே இந்த பூக்க மாட்டாங்க. சார் நான் கொண்டு போய் தக்காளி வச்சேன் சார், அவங்க சொன்னாங்க சார் 100 காய் காய்க்குன்னு சொல்லிட்டு 2 காய் தான் காய்க்குது அப்படின்னா அதுக்கான பூச்சி அடிச்சிருக்கோம், இல்லை அதுக்கான உரம் என்னன்றதை போடணும். இல்லைன்னா என்ன செய்வோம், வயல் இருக்கும், வயல்ல திடீர்னு வாழை போட்டிருப்போம் உங்க வீட்டில், அதுல ஒரு 100 மரம் போட்டு திடீர்னு ஒரு 50 மரம் செத்து போயிடும். அது ஏதோ ஒரு பூச்சி அடிச்சிருக்கும், இல்லை நல்லா குட்டி குட்டியாக இருக்கும் வாழைப்பழம்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ இதெல்லாம் யார் சொல்லுவாங்க? அக்ரி படித்தவங்க சொல்லுவாங்க. எப்படி போய் இதெல்லாம் யார்கிட்ட சொல்கிறது? ஒன்று இது டிவியில் சொல்லலாம், இல்லை ரேடியோவில் சொல்லலாம். இப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லார் கையிலையும் ஃபார்மர்ஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் கையில் என்ன வச்சுருக்காங்க, எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னென்னலாம் இருக்குது, அக்ரிகல்ச்சரில் என்னெல்லாம் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஒரு நெல் ரகம் இருக்குது, புதுசாக அண்ணாமலை யூனிவர்சிட்டிலேயே ஒரு 4-5 ரகம்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரகத்தை நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல மகசூல் இருக்கும், நிறைய ஈல்டு இருக்கும். ஸோ இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வாழைப்பழம் போட்டிங்கன்னா, இந்த கரும்பு போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இதெல்லாம் இது. ஸோ அதில் என்னென்னலாம் புதுமையான இதை புகுத்தலாம். ஓகேவா? வெறும் விவசாயம் மட்டும் பண்ணாதீங்க. விவசாயத்தில் பக்கத்தில் சில நிலம்லாம் சும்மா இருக்கும், அதில் வந்து ஒரு ஒருங்கிணைந்த விவசாயம் பண்ணுங்க. அதில் கொஞ்சம் மீன் வளங்க, இல்லை அதில் கொஞ்சம் வந்து வேற ஏதாவது ஒரு ஊடுபயிராக ஏதாவது போடுங்க. இதெல்லாம் சில விவசாயிகளுக்கு அந்த நாலேஜ் இருக்காது. ஸோ அதை பற்றி டெக்னாலஜினா லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இப்போ வந்து நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம். இப்போ சென்னைக்கு போங்க சார், இதுக்கு பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது, லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு, சர்ஜரிலாம் அங்கே பண்ணுறாங்க, டெல்லிக்கு போங்க அப்படின்னு அனுப்பிச்சுடுறாங்கல்ல. அதை மாதிரி நம்ம விவசாயத்துலேயும் டே டு டே என்ன இருக்குது, நிறைய புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, உரம் அடிக்கணும், தட் இஸ் பெஸ்டிசைட், பூச்சி மருந்து அடிக்கணும்னா என்ன பண்ணுவாங்க, முதல்ல ஒரு இதை கட்டிக்கிட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு பம்ப் பண்ணி அடிச்சுட்டு வராங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னு சொல்ல பார்ப்போம். அவ்வளோதான், ட்ரோன் வச்சுட்டு எனக்கு வந்து என்னோட மேப்ல என்னோட நிலத்தோட இதை நான் காட்டிட்டேன்னா போதும், பவுண்டரிஸை காட்டிட்டேன்னா போதும். எனக்கு வந்து 1 ஏக்கர் இருக்கு, நார்த்தில் எவ்வளோ, சவுத்தில் எவ்வளோ, ஈஸ்ட்ல எவ்வளோ, நார்த் ஈஸ்ட்ல எவ்வளோ, கரெக்டாக நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணி நான் அந்த ஆப்பில் கொடுத்துட்டேன்னா இந்த ட்ரோன் எல்லாத்தையும் வச்சு செட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, அது பக்கத்து வயலுக்கும் போகாது, கரெக்டாக என் வயலில் மட்டும் போய் அடிச்சிடும். அது வந்து ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஓகேவா? ஸோ இதை மாதிரி அது உரத்துலையா இருந்தாலும் சரி, பூச்சி மருந்துலையா இருந்தாலும் சரி, நியூ வெரைட்டிஸ்ல இருந்தாலும் சரி, இதை மாதிரி என்னென்ன புதுசாக டெக்னாலஜிலாம் வந்திருக்கு அப்படின்றத அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம மல்டிமீடியா சென்டர்ல ஸ்பீச் கொடுப்பாங்க ஸ்டுடியோ. ஸோ அதை வந்து நம்மளோட யூடியூப் சேனல்ல we are going to be putting. இது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, ஃபார்மர்ஸே கிட்டத்தட்ட 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு உடனே போய் ரீச் ஆகும். ஓகேவா? ஸோ ஏன்னா எல்லாருமே இப்போ என்ன வச்சிருக்காங்க, இப்போ மொபைல் வச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி விவசாயம் சம்பந்தமான உள்ள ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே வந்து அவங்க என்ன செய்யறாங்க, ரொம்ப அனிமேஷன் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. என்ன புதுசாக வந்திருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் பண்ணணும் அப்படின்றத அது எக்ஸ்க்ளூசிவா விவசாயிகளுக்கு மட்டுமே பண்றது. இப்போ அந்த அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸும் பண்றாங்க. இன்னொன்று அந்த மியூசிக் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்டாஃபும் சரி இதுவும் சரி, உனக்கு வந்து ப்ராப்பராக நீ வந்து ஒரு பரதம் கற்றுக்கணும்னு நினைக்கிற, இது கற்றுக்கணும்னு நினைக்கிறேன்னா ஒரு பேசிக்காக நீ கோர்ஸ் சேர்ந்து படிக்கலாம். இப்போ கோர்ஸ் சேர்ந்து இங்கே சொல்லிக் கொடுப்பாங்க, இல்லை அதுக்கான டான்ஸை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி we are putting in our website also. ஓகே, அதை பார்த்து நீ என்ன பண்ணிக்கலாம், நீ கற்றுக்கலாம். மியூசிக் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க, நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன். ஸோ இதை மாதிரி கோர்ஸ் கண்டென்ட் இதேமாரி பாடம் சம்பந்தமா இதை மாதிரி அனிமேஷனோட ஒரு மல்டிமீடியா கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பையன் வரான், சார் எனக்கு இதை பற்றி கொஞ்சம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுங்க சார், நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் சார், நான் வீட்டில் வந்து நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், இதை எனக்கு வந்து என்ன பண்ணணும், எப்படி கட் பண்ணுறது, எப்படி நான் இன்னொரு வீடியோ அதை லிங்க் பண்ணுறது, எப்படி கீழே டெக்ஸ்ட் போடுறது, எப்படி பேக்ரவுண்ட் பிஜிஎம் மட்டும் மாற்றுறது, எப்படி ஒரு எனக்கு பின்னாடி முடிச்சு என் பேர் பின்னாடியே வரணும் சார், கீழே ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா என் தங்கச்சி பேசு சார் அதோட பேர் வரணும். இப்போ இதுதான் மல்டிமீடியா கண்டென்ட். இதை பற்றி சொல்லிக் கொடுங்க, என்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் வேணும் அப்படின்னா அதுக்கான ட்ரைனிங்கும் we are giving.
ஓகேவா இந்த மல்டிமீடியா கிரியேட் பண்ணுறதுக்கான ட்ரைனிங்கும் என்ன பண்ணுறோம் we are giving. ஸோ இப்போ என்னென்னலாம் சொல்லியிருக்கேன் நான் உனக்கு என்ன புரியுமோ அதோட நிறுத்திக்கிட்டோம் இன்னும் வேறு எதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் என்னென்னா ஃபஸ்ட்டு உங்கள் எஜுகேஷனல் சம்மந்தமாக கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்னா உன்னோட காலேஜ் சம்மந்தமாக எப்படி உனக்கு ஒரு பைஜூஸ் ஒரு யூடியூப் அதெல்லாம் இருக்கோ ப்ராப்பராக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அந்தந்த லெசனுக்கு ஒரு பேக் இதாக ஒரு வீடியோ இருக்கும் அது அனிமேட்டட் வீடியோ மல்டிமீடியா கண்டென்ட்டாக இருக்கும் அது ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி லேட்டஸ்ட் ஃபெர்டிலைசர் லேட்டஸ்ட் பெஸ்டிசைட் பற்றி அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் கிவிங் த பாசிங் த இன்ஃபர்மேஷன் டு த யாருக்கு விவசாயிகளுக்கு பண்ணுறாங்க ஆர்ட்ஸ் ஃபைன் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது மியூசிக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் கிவிங் அதுவும் இல்லாமல் இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம் யூ கேன் டெலிவர் சம் லெக்சர்ஸ் ஏதாவது எங்கேயாவது நீ ஒன் டு ஒன் கான்வர்சேஷன் பண்ணணும் இப்போ நான் எனக்கு ஒரு ஆன்லைன் மீட்டிங் போட்டிருக்காங்க அப்படின்றது நிறைய பேர் வந்து மொபைலில் பண்ணுறாங்க ஓகேவா அது இல்லாமல் இங்கே ப்ரொஃபஷனலாக உட்காந்து தே கேன் டூ த ஆன்லைன் மீட்டிங் அண்ட் ஆன்லைன் லெக்சர்ஸ் அப்போ இப்போ இந்த ரூமில் உட்காந்துட்டு என்ன பண்ணலாம்னா நீ ஒரு ஃபாரின்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட கூட நம்ம டைரக்டாக இன்ட்ராக்ட் பண்ணலாம் ஓகே அதுக்கான ப்ரொஃபஷனல் செட்டப்ஸ் we are having and we are having the சாஃப்ட்வேர்ஸ் அது ரிலேட்டடாக இங்கே இருக்க சாஃப்ட்வேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூவிஸ்லாம் எடிட் பண்ணுறதுக்கு என்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க சேம் சாஃப்ட்வேர்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் விண்டோஸ் பேஸ்டே கிடையாது விண்டோஸ் ஈக்குவலண்டாக வேறு என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேள்விப்பட்டிருக்கேன் விண்டோஸ்னு ஒரு வேர்ட் அடிக்கடி கம்ப்யூட்டரில் இருக்க ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேள்விப்பட்டிருப்பேன் மொபைலில் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சுருக்கோம் எல்லாரும் ஆண்ட்ராய்டு அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டிங் கேள்விப்பட்டிருப்பேன் மொபைல் இருந்தாலும் இல்லாட்டி இந்த வேர்ட் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பேன் இதுக்கு ஈக்குவலண்டாக இன்னொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன இருக்குது இது ஆண்ட்ராய்டு ஓகேவா மோஸ்ட் ஆஃப் த நம்ம இந்த சாம்சங் விவோ எல்லாத்துலேயும் இருக்குது இன்னொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன இருக்குது ஆப்பிள் ஓடது iOS ஸோ நம்மள்கிட்ட இருக்க சாஃப்ட்வேர்ஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு பி மேக் சிஸ்டம் இதில் என்ன சாஃப்ட்வேர்னா FZ தட் இஸ் ஃபைனல் கட் ப்ரோ FCP ஸோ இதே சாஃப்ட்வேர் ஃபைனல் கட் ப்ரோ இது வந்து மூவி எடிட் பண்ணுறதுக்காகவே கிரியேட் பண்ணது சாஃப்ட்வேர் இதே தான் ஃபார் எக்ஸாம்பிள் மூவி அவுட்புட் வருதுன்னு வச்சுக்கோங்க ஸோ மோஸ்ட்லி தே ஆர் யூஸிங் த 2 டைப் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க ஒன்று இந்த மேக் சிஸ்டம் பேஸ்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் கட் ப்ரோ ஓகேவா FCPன்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ இப்போ யார் படம் எடுத்து அந்த கடைசியில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன்னா என்ன படத்தெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வந்து அந்த கம்ப்யூட்டரில் உட்காந்து எதெல்லாம் வேணுமோ கட் பண்ணி எடிட் பண்ணி ஆட் பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்து இல்லை இந்த இடத்துல நாய்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது குறன்னு இருக்குது அந்த நாய்ஸை கேன்சல் பண்ணணும் நாய்ஸை கேன்சல் பண்ணி எங்கேயாவது வாய்ஸ் ஸ்லோவாக இருக்குன்னா அந்த வாய்ஸை இன்க்ரீஸ் பண்ணி இல்லை நடுவு எல்லாத்தையும் பண்ணுறது போஸ்ட் ப்ரொடக்ஷன்றது போஸ்ட் ப்ரொடக்ஷனா என்ன எடுத்துட்டு வந்தாச்சு வீடியோ எல்லாமே படம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 10 நாளுக்கு படம் எடுக்கிறாங்கன்னா இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு 1 மாதம் ஆகும் இதை தான் நீ ஃபைனல் அவுட்புட்டாக நீ படத்தில் நீ பார்க்குற கடைசியாக எடிட் பண்ணி எல்லாத்தையும் ஸோ அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கான சாஃப்ட்வேர்ஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைட்டிலர் ப்ரோ அப்படின்ற சாஃப்ட்வேர் இருக்குது ஏன் இந்த டைட்டிலர் ப்ரோனா நம்ம மூவி ஸ்டார்ட் பண்ணக்குள்ள பார்த்துருப்பேன் ஓகேவா ஒவ்வொரு விதத்துலையும் இப்போ ரஜினி படம்லாம் எப்படி வந்திருக்கும் ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினி படம் அது ஒரு பேட்டர்னில் வருது இல்லை ஸோ வேற ஒரு விஜய் படம்லாம் வேற மாரி வரும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருப்பாங்க இல்லை ஒவ்வொரு படத்துக்கும் ஒன்று மாற்றுவாங்க டைட்டில் கார்டு பின்னாடி போடுறதும் சரி ஃப்ரண்ட்டில் போடுறதும் சரி அது பேர் டைட்டிலர் ப்ரோ அப்படின்ற சாஃப்ட்வேர் இந்த சாஃப்ட்வேர் மூலிமா என்ன பண்ணுவோம்னா இதேமாரி டைட்டில்ஸ்லாம் போடுறது ஃப்ரண்ட்டில் ஸோ அதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் we are having ஓகே ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 15 பேராக ஜஸ்ட் ஒரு 5 minutes இந்த பக்கத்தில் ஸ்டுடியோ இருக்குது இங்கேவா அதில் என்னென்ன இருக்குன்றதை நான் காட்டுறேன் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குன்னு காட்டுறேன் மேஜராக என்ன எக்யூப்மெண்ட் இருக்குது அப்படின்னா இந்த குரோமா ஸ்க்ரீன்றது ஒன்று இருக்குது கேமரா இந்த கூல் லைட்ஸ் அப்படின்றது என்னென்னா நீ கல்யாண வீட்டெலாம் பார்க்குறீங்கள அந்த இந்த லைட் தான் ஃப்ளாஷ் லைட் தான் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து ஆடியோ மிக்சர் வீடியோ மிக்சர் ஆடியோ வீடியோ ரெக்கார்டர் அண்டு இந்த ஆன்லைனில் நீ ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரீமர் ஓகே இதுதான் மேஜராக நம்ம இங்கே இருக்க அந்த ஸ்டுடியோவில் இருக்குது ஓகேவா ஸோ இந்த ஆடியோ மிக்சர்னா எப்படின்னா இப்போ நான் பேசுகிறேன் நீ பேசுகிறேன்னா 3 மைக்கும் கனெக்ட் பண்ணி அந்த மிக்சரில் கொடுத்தா தான் எனக்கு ஒரே வாய்ஸ் ஆகும் ஓகேவா அது ஆடியோ மிக்சர் வீடியோ மிக்சர் அதுமாரி தான் ஒரு 4 வீடியோ இருக்குன்னா 4 வீடியோ மிக்ஸ் பண்ணி எனக்கு ஒரு அவுட்புட் வேணும் ஸ்ட்ரீமர்னா என்னன்னா இங்கே பேசிட்டு இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன் நான் ப்ராட்காஸ்ட் பண்ணுறேன் டெலிகாஸ்ட் பண்ணுறேன் வேற ஒரு இடத்துக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறேன் இல்லை யூடியூப்லேயே நிறைய இது லைவ்லாம் பார்த்துருப்பேன் யூடியூப் லைவ்னு பார்த்துருப்பேன் ஸோ அதை மாதிரி பண்ணுறதுக்கு we are having the streamer இப்போ எல்லாத்தையும் நான் சேவ் பண்ணி வைக்கணும் இப்போ ஆடியோ வீடியோலாம் என்ன பண்ணணும் ஐ ஹாவ் டு சேவ் இட் த ஸ்டோரேஜ் மீடியா அதுக்கு we are having the வீடியோ ஸ்டோரேஜ் ஓகே இதெல்லாம் இருக்குது ஓகேவா ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 15 பேராக அப்படியே பார்த்துட்டு இது பண்ணலாம் இதில் யாராவது வேறு ஏதாவது பேச்சு போட்டி அதுமாரி யாராவது கலந்து ரீசெண்டாக ஏதாவது பேசியிருக்கீங்களா